தீமையினுடைய அனுமதி, சோதனைகளுடைய அனுமதி, பாடுகளுடைய அனுமதி தேவனால தீர்மானிக்கப்படுகிறது. ஒரு யுத்தத்தில் எவ்வளவு பேர் சாகணும், ஒரு சுனாமில எவ்வளவு பேர் அழிந்து போகணும், எந்த தேசம் அழியணும், எந்த தேசம் வளரணும், யார் உயிரோடு இருக்கணும், யார் உயிரோடு இருக்கக்கூடாது, யாருக்கு எவ்வளவு வழிகளை கொடுக்கணும், எல்லாம் அவரப்பட்டு தீர்மானம் பண்ணார். பிசாசு தீர்மானம் பண்ணணும். பிசாசு குற்றம் சாட்டுகிறான், பிசாசு பழி செலுத்துறான், பிசாசு பொய்ய சொல்றான். அவ்வளவுதான் உங்களுக்கு தெரியும். தேவன் பிசாசு செயல்படும்படியா, பிசாசு சில அழிவுகளையும் சில சோதனைகளையும் செய்யும்படியா தேவன் அங்க அனுமதி கொடுக்கிறார். இந்த பாடவசனம் நமக்கு என்ன சொல்றதுன்னா, ஒவ்வொரு தீமையான சோதனைகளுக்கும் ஒவ்வொரு பாடுகளுக்கும் பின்பாக ஒரு உன்னத திட்டம் இருக்கிறது. கடவுள் திட்டத்தோட தான் யோபுடைய வாழ்க்கையில் அனுமதி. யோபுடைய வாழ்க்கை மாத்திரம் இல்ல, இங்க இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும், விசுவாசியோ அவிசுவாசியோ, உங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு போராட்டங்களுக்கு பின்பாடி ஒரு பரலோக திட்டம் இருக்கு, ஒரு நோக்கம் இருக்கு. உங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு சோதனைகள், ஒவ்வொரு போராட்டங்கள், ஒவ்வொரு பின்வாங்குதல், ஒவ்வொரு பயமுறுத்தல்கள், ஒவ்வொரு வீழ்ச்சிகள், ஒவ்வொரு தாழ்ந்து போன நிலைக்கு பின்னாடி தேவனது உன்னத திட்டம் இருக்கிறது. தேவன் இல்லாம உங்க வாழ்க்கையில பலவீனங்களும், இக்கட்டுகளும், துன்பங்களும், வியாதிகளும், பின்வாங்குதலும் நடக்கல. எல்லாத்துக்கும் பின்னாடி தேவன் உன்னத திட்டம் வச்சிருக்கார்.